நான் பிடித்த முயலுக்கு 3 கால். தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி வருகிற பேட்டி நாயகர் என்ற டிடிவி தினகரன் அவர்கள் ஒப்பாரி வைத்து வருவதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் பணியை செய்து மக்களுடைய நம்பிக்கை பெறுவதில் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று ஒருவர் தொடர்ந்து அடம் பிடித்துக் கொண்டே இருப்பதை, தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குவது போல நடிப்பவர்களை எப்படி எழுப்பது என்பதை போல தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில, பொது வாழ்க்கையில தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்து வருகின்ற இயலாமையின் அடையாளமாக இருக்கிற, தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி வருகிற பேட்டி நாயகர் என்ற டிடிவி தினகரன் அவர் பேட்டி கொடுப்பதை பற்றி யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் மக்கள் தான் இவருடைய பேட்டியை பார்த்து பார்த்து சலித்து போய் இதற்கு ஒரு எண்டு கார்டு கிடையாதா என்று வேதனையோடு கேட்பது இவருக்கு தெரிகிறதா தெரியவில்லையா என்று நமக்கு தெரியவில்லை. இன்றைக்கு 1-2 தொலைக்காட்சிகளிலே தப்பி தவறி இவருடைய பேட்டி வெளிவருவதால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. மேலும் காலை, மதியம், மாலை என்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி வருகின்றாரே, அந்த தகுதியை அவருக்கு வழங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உழைப்பும், மாண்புமிகு அம்மா அவருடைய செல்வாக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களின் உழைப்பும் தியாகத்தால் தான் இவர் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும் மாநிலங்களவை உறுப்பினர் என்ற தகுதியை பெற்றதை மறந்துவிட்டு இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும், அதிமுக தொண்டர்களையும், அதிமுக தலைமையையும் சிறுமைப்படுத்தி பேசி வருவதோடு அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்று அவரும் ஏறத்தாழ 9 ஆண்டுகளுக்கு மேலே உதார்விட்டுத்தான் பார்க்கிறார். ஆனால் அதை நம்பத்தான் இங்கே யாரும் தயாராக இல்லை. நீங்கள் என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் உங்களுக்கு இனிமேல் தமிழக அரசியலிலே இடமில்லை என்பதுதான் மக்கள் கடந்த தேர்தல்களிலே அவருக்கு அளித்திருக்கிற தீர்ப்பு. பாரத ரத்னா புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா உயிரையே கொடுத்து வளர்த்த கட்சி, இருவரும் தெய்வங்களின் மறு வடிவமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தன்னை அர்ப்பணித்து தொண்டர்களின் கட்சியை ஒரு சாமானிய தொண்டராக அர்ப்பணிப்பு உணர்வோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று வழிநடத்தி வருவது ஜனநாயகத்தினுடைய பெருமை மிகு அடையாளம் என்று இந்த உலகம் சொல்லுகிறது, இந்திய திருநாடே சொல்லுகிறது, தாய் தமிழ்நாட்டு 8 கோடி உலக தமிழர்கள் சொல்லுகிறார்கள். இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சாமானிய தொண்டரின் தலைமையிலே தான் புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிய சகாப்தம் படைக்கும். இதை இந்த தமிழகம் உருவாக்கும், தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். இதை பொறுத்து கொள்ள முடியாது. தினந்தோறும் தொலைக்காட்சிக்கு முன் உட்கார்ந்து கொண்டு எந்த மக்கள் பணியை பற்றி சிந்திக்காமல் இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் ஒப்பாரி வைத்து வருவதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு தம்பியாக இருந்து சொல்லுகிறேன், உங்க டைட்டிலை மாத்துங்க, உங்களுடைய டைலாக் மாத்துங்க. உங்க 70mm ரீல் படம் தமிழ்நாட்டில் அப்பயாவது எடுபடுதா, ஓடுதா என்று பார்ப்போம். அதை விடுத்து அரைத்த மாவையே தினந்தோறும் நீங்கள் அரைத்து கொண்டே இருந்தால் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் யாரும் தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை பற்றி நீங்கள் ஏன் நீலி கண்ணீர் வடிக்கிறீர்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அவருக்கு சிறு விளக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 1 மாதம் 2 மாதத்திற்கு முன்புதான் கூட்டணியை இறுதி செய்தார் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அதற்கு பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. அதேபோன்று 2021 சட்டமன்ற தேர்தலிலே குறுகிய கால அந்த அவகாசத்திலே தான்
தேர்தல் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. நீங்கள் எல்லோரும் அதை நன்றாக அறிவீர்கள். நாங்கள் 75 பேர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்றோம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில. அதேபோன்று நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் 1-2 மாதங்களுக்கு முன்புதான் பொதுச் செயலாளர் தேர்தல் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஜனவரி மாதத்திலேதான் கூட்டணியை தலைவர்கள் இறுதி செய்வார்கள். அதற்குள்ளாக அறவேக்காடு அண்ணன் அவசரமாக ஏமாத்த பார்த்தீர்கள், அப்படி போய்விட்டது, இப்படி போய்விட்டது என்று தனக்குத்தானே அவர் திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் என்றால் அது இவராகத்தான் இருக்கும். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை பற்றி, செயல்பாடுகளை பற்றி நீங்கள் நீலிக்கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல என்ன பிரச்சனை என்றால், சம்பந்தம் இல்லாமல் சம்மன் இல்லாமல் ஆஜராகிற இந்த தலைவர் நிச்சயமாக ஒரு அரசியல் மரபுகளுக்கும் இலக்கணத்திற்கும் உரியவராக, ஒரு இலக்கணத்தோடு செயல்படுகிற ஒரு அரசியல்வாதிகளுக்கு அழகல்ல.